தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/10/2014 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை 8:25 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கோவிலுக்கு செல்லும் பொழுது கடைப்பிடிக்க வேண்டியது எவை? கோவிலுக்கு ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், அப்படி போகின்ற பொழுது சுத்தமாக இருக்க வேண்டும். எளிமையாக ஆடம்பரமில்லாமல் செல்வது நல்லது. ஆண்டவன் சன்னதியிலே எளிமையாக நின்று ஆடம்பரமில்லாமல் கும்பிடுவது நல்லது. வேறு காரியங்களுக்காக வாங்கிய பொருளை ஆலயத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது. ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது வெறுங்கையையும் வீசிக்கொண்டு செல்லக்கூடாது. ஒரு சூடம் அல்லது ஏதேனும் புஷ்பங்கள் கொண்டு செல்லலாம். அர்ச்சகர்கள் தருகிற விபூதியை நாம் வாங்கி அந்த பிரசாதத்தை பூசிக்கொண்டு கீழே சிந்திவிடக்கூடாது. தரிசனம் முடித்து திரும்புகின்ற பொழுது பகவான் நாமத்தை சொல்லியபடியே திரும்ப வேண்டுமாம். ஒரு சிலர் முதுகை கூட காட்ட மாட்டார்கள், பின்னோக்கியே நடந்து வருவார்கள். பரம்பொருளின் பெரும்புகளை அங்கே பாட வேண்டும். போர்டு போட்டிருப்பார்கள், பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேதற்க ஆலயத்துள் என்று. ஆனால் பலரும் பிற வார்த்தைகளை பேசுவார்கள். தங்கள் வீட்டு கல்யாணம் நடந்தது, தங்களுடைய குழந்தைகளினுடைய சடங்கு நிகழ்ச்சிகள், தொழில், உத்தியோகம், இவற்றை பற்றியே பேசுகின்றார்கள். ஆனால் அப்படி பேசக்கூடாது. அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். ஓடுதல், சிரித்தல், சினந்து பேசுதல், குடும்ப கதை பேசுதல், அதிர்ந்து நடத்தல், வேகமாக பிரகாரம் வருதல், முந்திக்கொண்டு செல்லுதல், மற்றவர்களை முந்திக்கொண்டு தான் போய் பிரசாதம் வாங்குவது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குறிப்பாக கோவிலுக்குள் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கோவில் வழிபாடு முடித்து வெளியிலே வருகிற பொழுது நாம் ஆரம்பத்திலே விநாயகரையும் நந்தியையும் கும்பிட வேண்டும். முடிவிலே முத்தாய்ப்பாக சண்டிகேஸ்வரரை வழிபட்டு சொல்லிக்கொண்டு வர வேண்டும். வந்த பின்னாலே தியான மண்டபத்திலே உட்கார்ந்து 5 நிமிடமாவது தியானித்து நம்முடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு இறைவன் உறுதுணை புரிய வேண்டும் என்று நினைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கோயிலை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த கோவிலுடைய கோபுரத்தை பார்க்க வேண்டும். கோபுரம் பார்த்தால் பாவம் தீரும் என்கிறார்கள். நுழைகின்ற பொழுது படியை தொட்டு வழிபட வேண்டும். வருகின்ற பொழுது கோபுரத்தை பார்த்து வழிபட்டு விட்டு வீடு திரும்ப வேண்டும். இப்படியெல்லாம் கோவில் வழிபாட்டிலே கூட சில நியதிகள் இருக்கின்றன. அவற்றை கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வ வளம் மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. இன்றைக்கு செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களெல்லாம் உங்கள் காரியத்திற்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்களால் சுகங்கள் உங்களுக்கு குறையலாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் உங்களுக்கு யோகம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்திணைகின்ற நாள். இன்றைக்கு நுண்ணடைவாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகின்றது. அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம். அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலமான தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. கடகராசி நேயர்களே, தொலைபேசி வழியே வருகின்ற தகவல் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக அமையப் போகின்றது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுப விரயங்கள் இன்றைக்கு உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கலாம். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்களையெல்லாம் இன்றைக்கு ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைகளுக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் ஓரளவு ஆதாயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். வீட்டு தேவைகள் இன்றைக்கு பூர்த்தியாகும். விருப்ப ஓய்வில் ஒரு சிலர் வந்து சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திக்க தொடங்குவார்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். வீட்டுக்குரிய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வங்கி சேமிப்பில் இன்றைக்கு கொஞ்சம் குறையப் போகிறது.
துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எனவே எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கூட ஒரு கணம் சிந்தியுங்கள். பத்திரங்களில் கையெழுத்திடும் பொழுதும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நண்பர்கள் இன்றைக்கு பகையாக மாறலாம். இன்றைக்கு வருமானங்கள் அதிகமாக வந்தாலும் கூட விரயங்கள் அதை காட்டிலும் கூடுதலாகவே இருக்கும். நண்பர்கள் பகைவர்களாக மாறாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். இன்றைக்கு வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள வழி அமைத்துக் கொள்வீர்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கு ஒரு இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை ஞாயிறு என்பதால் சூரிய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அடுக்கடுக்காக இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு விருந்தினர் வருகையால் வியப்படைகின்ற நாள். இன்றைக்கு வியாழனின் பார்வையால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் செய்வது பற்றி ஆலோசனை செய்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியம் ஒன்றை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு தடைகள் அதிகரிக்கின்ற நாள். தன விரயம் ஏற்படலாம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. வரும் பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறதே என்ற கவலை கூட அதிகரிக்கலாம். இன்றைக்கு விரயங்கள் அதிகரிப்பதால் வீட்டில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து எந்த முடிவும் எடுத்தால்தான் அந்த முடிவில் வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய நாள் இது. சூரியனின் பார்வை இருக்கிறது. எனவே எதிரிகளின் பலம் மேலோங்கும். அரசியல்வாதிகளாலும் அல்லல்கள் உருவாகலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். வரவை காட்டிலும் இன்றைக்கு செலவு கூடலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.